நம்ம நாட்டை ஆள்கின்றவர்கள்ட்ட நேர்மை இல்லை, அடிப்படை நேர்மை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இந்த விஷயத்துல அது வெளிப்படுத்தானே செய்யுது. அதே மாதிரிதான் இப்ப ஆங்கிலத்துக்கு விட்டுட்டோம்னா வேற வழி இல்லையே, இந்திய படிச்சிருவாங்களேன்னு இவங்க நினைக்கிறாங்க. செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள்னு பாரதி சொன்னார். இந்த செப்பு மொழி ஒன்றுடையாள்னு ஆக்குறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்கதான் பாரத தாயுடைய சிந்தனை 18 ஆகிறதுக்கு காரணமா இருப்பாங்க. குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார்கள். பாரதத்தின் ஒற்றுமையை குறைத்த குற்றத்திற்காக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார்கள். அதுதான் உண்மை. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், என் நினைவகற்றாதின்னு சொன்னார். யாரெல்லாம் சேர்ந்து இந்த நாட்டுடைய தாயின் மணிக்கொடிய யாரெல்லாம் சேர்ந்து காப்பாத்துறாங்கன்னு பாரதியார் வந்து ரொம்ப அழகா சொன்னார். செந்தமிழ் நாட்டு பொருணர், கொடுந்தீக்கண் மறவர், சேரன்றன் வீரர், சிந்தை துணிந்த தெலுங்கர், தாயின் சேவடிக்கே பணி செய்திடு தொழுவர், கன்னடர் ஒற்றியரோடு போரில் காலனு மஞ்ச கலக்கும் மராட்டர், பொன்னகர் தேவர்களொப்ப நிற்கும் பொற்புடையார் ஹிந்துஸ்தானத்து மல்லர், பூதலம் முற்றிடு வரையும் அறப்போர் விரல் யாவும் மரப்புறு வரையும் மாதர்கள் கற்புள்ள வரையும் பாரில் மறைவரும் கீர்த்திகோள் ரஜபுத்திர வீரர், பஞ்சநதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார், துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நினைந்திடும் வங்கத்தினோர். இவங்க எல்லாரும் இந்தியர்கள் தானே. அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல. அந்த ஐடென்டிட்டியை காப்பாத்துறதுக்கு எதுவுமே செய்யாம நான் இந்திய கொண்டு வருவேன், இந்திய கொண்டு வருவேன்னு சொன்னா எப்படி ஏத்துக்குவாங்க?